ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முறப்பையன் ஜின் அப்படிங்கிற ஜின்னோட ஒன் ஷாட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் எடுத்ததும் நீங்கள் தான். நீங்கள் இப்போ எப்படி ஒன் ஷாட் வந்து கேட்டுட்ருக்கீங்களோ அதே மாதிரி தான் நார்மலாக படுத்துட்டு கேட்டுட்ருக்கீங்க. இப்போதைக்கு உங்கள் அம்மா வந்து கத்துறாங்க. ஏதாவது ஒரு வேலை பார்க்குறியாவா நீ? எப்போவுமே எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனே கட்டி அழுத்திட்டுருக்க. ஒரு நாளாச்சும் வேலை பார்க்குறியா நீ? அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்காங்க. நீங்கள் சடனாக எந்திரிச்சு உட்காந்து, என்னம்மா இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு தானேம்மா இருந்தேன். எது இந்த வீடு கூட்டி வாசல் பெருக்கிட்டு பாத்திரம் கழுவுனியே அதுவா? அப்படின்றாங்க. ஏம்மா துணி துவைச்சது உங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல? எப்போ பார்த்தா நான் என்ன பண்ணலாம்னு பண்ணலைன்னே சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. எதிர்த்து எதிர்த்து நல்லா பேச கற்றுக்கிட்ட வயன். உன்னை வீட்டிலே உட்கார வச்சு 24 வயசாகியும் உன்னை வீட்டிலே உட்கார வச்சு நாங்கள் சோறு போட்டுட்ருக்கோம்ல, அதனால் நீ இப்படி தான் கத்திகிட்டே இருப்போம். உனக்கு சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னம்மா இப்போ தான் 24 ஆகுது, அதுக்குள்ளே என்ன மாப்பிள்ளை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க அம்மா, ஆமாம் உடனே எவ்வளோ நாள் தான் வச்சிட்ருக்குது, அதுக்கப்புறம் உனக்கு தம்பி இருக்கான்ல, நீ அவனோட லைஃபே நாங்கள் பார்க்கணும்ல, சீக்கிரம் மேரேஜுக்கு உங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஒரு நல்ல இடமா பார்க்க சொல்லணும். அப்படி இல்லைன்னா என்னோடய அண்ணா பையனவே கட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா பையனா? உங்களுக்கு அண்ணா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாண்டா, இப்போது பிடிஎஸ் ஜின் வந்து எப்படி இருக்காரோ அதே மாதிரி, இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருக்கார். அவரோட அப்பா வந்து உங்கள் அம்மாவோட அண்ணா. ஆனால் அது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. உங்கள் அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி இன்டர் ரிலீஜியன் மாதிரி வேறு வேறு ரிலீஜியன் மேரேஜ் பண்ணிவிட்டு அங்கேயே இருக்க முடியாமல் இங்கே வந்திருப்பாங்க. உங்கள் அப்பா இங்கேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிச்சி மேரேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேயே இருக்க முடியாமல் இங்கே வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. அதனால் உங்கள் அம்மா தமிழ் நல்லாவே பேசுவாங்க. உங்கள் அம்மாவுக்கு நல்லா புரியும். அந்த ஆக்சென்ட் கூட அப்படியே இங்கே நம்ம அம்மாக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி மாறிட்டாங்க. ஓகேவா? சின்ன வயசில் எங்கள் அம்மாவுக்கு மேரேஜ் இருக்கும்டா அந்த மாதிரி. ஆனால் அது கொரியாவில் அந்த அளவுக்கு அந்த சின்ன வயசில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே இந்தியாவில் பண்ணுவாங்கள்ல அந்த டைமில், நம்ம அம்மா அப்பாவோட அந்த டைமில், அதனால் அந்த டைமில் பண்ண மாதிரி இந்தியா மாதிரி இவங்க அப்பா நினச்சி மேரேஜ் பண்ணி டக்குன்னு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க அம்மாவை நம்பி வந்துட்டாங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உங்கள் அப்பா கேட்பாங்க. அந்த மாதிரி உங்கள் அம்மாவை சூப்பராக பார்த்துப்பாங்க. உங்களுக்கே அப்பப்போ தோணும், நம்ம அம்மா அப்பா மாதிரியான ஒரு கப்பலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அவ்வளோ லெவபிளாக இருக்கனால லைஃப் வந்து இப்படி தான் எல்லாருக்குமே இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. உங்கள் அம்மா சொல்லவும் உங்கள் அம்மாவுக்கு வந்து அம்மா அப்பா யாரும் இல்லை, யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் அப்பாவோட ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. அவங்க எல்லாரோட தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருப்பீங்க. ஆனால் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க அம்மாவும் மோஸ்ட் ஆஃப் வந்து இங்கே வந்து இதே மாதிரி மாறியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தோணும், பட் வந்து நீங்கள் எது கேட்டிருக்க மாட்டீங்க உங்கள் அம்மா அப்பாவை பற்றி. கொஞ்ச நாளில் தான் தெரிஞ்சிருக்கும் உங்கள் அம்மா வந்து வேறு ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் அது என்ன ஏதுன்னுலாம் ரொம்ப கேட்டுட்ருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ எப்படி நீங்கள் பிடிஎஸ் ஃபேனாக இருக்கீங்களோ அதே மாதிரி பிடிஎஸ் சாமியாக இருக்கீங்களோ அதே மாதிரி ஆர்மி தான்டா. நல்லா எப்போவுமே இப்போ தான் பிடிஎஸ்ன்னு தான் சுற்றிட்டே இருப்பீங்க. உங்கள் அம்மாவும் இந்த போஸ்டர் எல்லாமே ஒட்டி வச்சுருக்கதை பார்த்து உங்கள் அம்மாவுக்கும் தெரியும் இது உங்கள் மருமக அப்படின்றது. பார்த்துட்டு சும்மா ஃபோட்டோவை மட்டும் இப்படி தடவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க. இருந்தாலும் மனசில் இருக்கும். அது உங்கள் அப்பாவுக்கும் புரியும். பட் வந்து எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க. சடனாக வந்து அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டு காண்டாக்டில் தான் இருந்திருப்பாங்க. இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி பேசாமல் இருந்திருப்பாங்க. அப்புறம் அவங்க அப்பா இங்கே இந்தியா வரப்போகிறேன்னு சொல்லும்போது என் தங்கச்சி கொஞ்சம் பார்த்துக்கன்னு சொல்லி மற்றபடி யாரும் பேச மாட்டாங்க. பட் வந்து ஜின்னோட அப்பா மட்டும் வந்து பேசிப்பாங்க. ஓகேவா? அவங்களோட அம்மாவுக்கும் தெரியும் உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களோட பிக்சர் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. என் மருமக எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அண்ணிங்கள்ல அது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பிள்ளைங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சொல்லிடுவீங்க, உங்கள் அப்பா வீட்டு சைடில் சொல்லிடுவீங்கிறதுனால முழுசாக உங்கள் அப்பா வீட்டில் எல்லாருமே உங்கள் அம்மாவை அப்பா வீட்டு சைடாகவே மாற்றி வச்சுருந்துருப்பாங்க. அதனால் சொன்னேன் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இது நாள் வரைக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் தான் இது மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் அண்ணா பையனுக்குன்னு சொன்னதும் உங்களுக்கு ஷாக்காக இருந்திருக்கு. என்னடான்னு உங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை போயிருந்திருக்கும். அதனால் உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா வீட்டு சைடு ஆளுங்களோட கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும். அதனால் அவங்க அம்மா வீட்டு சைடு
அவங்க அண்ணா எல்லாரோடையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்கல்ல, அது எல்லாமே இவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதான் சரி நீ உங்களுக்கு தெரியாமல் இருக்கணுன்றலாம் ஒரு அவசியமும் இல்லை, அதான் அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சுங்கிறதுனால இப்போ கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. சொன்னதுமே ஷாக்காக இருக்குது. உங்களுக்கு அண்ணா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கழுவி ஊற்றுனதெல்லாம் மறந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, உண்மையை தான் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பின்னாடியே போகிறீங்க. உங்கள் அம்மா கொஞ்சம் குக் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கிச்சனுக்கு போயிடுறாங்க. நீங்கள் தொணன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கீங்கம்மா, சொல்லுங்கம்மான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து டென்ஷனாகி இப்போ உனக்கு என்ன வேணும்? ஆமாம் அண்ணா வந்து வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கார், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் அம்மா அப்பாவும் அங்கே இருக்காங்க அப்படிங்கம்மா, பாட்டி தாத்தா கூட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் அம்மா இப்போ போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நானே பார்க்க வரவான்னு தான் கேட்டேன். இது ஆனால் எங்கள் அண்ணா தான் இப்போதைக்கு வர வேண்டாம், அப்பா மட்டும் கொஞ்சம் கோவமாக இருக்காங்க, அம்மாவுக்கு ஓகே தான் சொல்லி உங்கள் அம்மா பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் பேச வச்சுருந்துருப்பாங்க. உங்கள் அம்மா வந்து அவங்களோட அம்மா கூட பேசியிருந்திருப்பாங்க. இப்போ தான் பேசினேன், இப்போ தான் ஒரு 1 வீக் ஆகுது, அதான் இப்போ உன்னைய வந்து இப்போ என் அண்ணா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுனா ஃபேமிலி ஒன்று சேருங்கிறதுனால நான் இப்போ சொல்கிறேன். ஆனால் அங்கே வந்து ரொம்ப பியூட்டி கான்ஷியஸாக இருப்பாங்க. நீனும் சொல்லவே வேணாம், நீனே நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டே திரிவ, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். இதுவும் பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் அவன் வந்து ஒரு நல்ல ஃபேமஸான பையன் அப்படின்றாங்க. ஃபேமஸா? என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ கூட ஃபோட்டோ வச்சுருக்கியே ஜின் அவன் தான் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் வேறு ஏதோ கட்ரி என்னன்னு நினச்சிட்ருப்பீங்க. அம்மா கொரியாவா? பிடிஎஸ் சின்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டி உன்னோட பயாஸ் அவன் தான் அவனோட முறை பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. முறை பையன் சின்ன, அம்மா கில்லுங்கம்மா, உண்மையை சொல்லுங்கள், நான் உண்மையாகவே சின்னது என்னோட முறை பையனா, உண்மையை சொல்லுங்கம்மா, உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ரொம்ப எக்ஸைட் ஆகி, ஏய் சத்தியமாடி, ஏன்னா அவங்க அப்பாவோட ஃபோட்டோஸ் வந்து வீடியோ கால் பண்ணவா, அப்போ என் அண்ணா எடுப்பா, நான் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. நீங்கள் பாட்டுக்கு எதுவும் சொல்லாதீங்கம்மா, உண்மையே சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு இருன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு, உன் மருமக பேசணும்னு சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்களுக்கு வந்து கொரியன் தான் தெரியுது. உங்கள் அம்மா கொரியனில் சொல்கிறாங்க. நீங்கள் அன்றைக்கி தான் உங்கள் அம்மா கொரியன் பேசுகிறீங்க பார்க்குறீங்க. அம்மா உனக்கு கொரியன்லாம் தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ கற்றுக்கும் போது அப்படின்வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பிடிஎஸ் பார்த்துட்டு கொரியா கற்றுட்ருக்கும்போது சின்ன வயசில் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒவ்வொரு வேர்ட் சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா டக்குன்னு கதை திறந்துருப்பாங்க. நீங்கள் கொரியன் பேசிகிட்டு இருக்க பார்த்து பயந்து, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ நம்ம கொரியன்கிறதுன்னு நினச்சி பார்த்துருப்பாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து பிடிஎஸை பற்றி சொல்லியிருந்துருப்பீங்க. பார்த்ததுமே உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க அப்பா மாதிரியே தான் ஜின்னு இருப்பார் கொஞ்சம். அதனால் நம்ம அண்ணா பையங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் நிறையா காமிப்பீங்க உங்கள் அம்மாக்கிட்ட. அப்போ ஜின்னோட அப்பா அம்மா எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் நிறையா வரும்ல, அது எல்லாத்தையும் காமிக்கும்போது அப்போ உங்கள் அம்மா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இது நம்ம அண்ணா பையன் அப்படின்றது. அவங்க ஜின்னோட அப்பாவுமே சொல்லியிருந்துருப்பாங்க, இந்த மாதிரி அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க சொன்னால் சூப்பராக இருக்கும், அப்போயாவது ஃபேமிலி ஒன்று சேரும், அப்பா மட்டும் என்ன சொல்கிறாருன்னு தெரியலைன்னு சொல்லி பேசியிருந்துருப்பாரு. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கொரியன் தெரியும், நல்லா ஃப்ளூயண்ட்லாம் தெரியாது. அவங்க ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற பார்த்தா அது வேறு உங்களுக்கு ஷாக்கமாயிடும், அப்படி பேசுகிற கொரியன் அப்படின்னு சொல்லி. உனக்கு வந்து அது ஒரு லாங்குவேஜ் அவ்வளோதான், எனக்கு வந்து அது மதர் டங், ஓகேவா? அதனால் உனக்கு எப்படி தமிழ் ஃப்ளூயண்ட்டாக வருமோ அது மாதிரி எனக்கு ஃப்ளூயண்ட்டாக கொரியன் வரும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதேமா எனக்கு சொல்லி கொடுக்குறேன், நான் தப்பாக எத்தனையோ தடவை சொல்லி கொடுத்த பேசி இருக்கேனே அப்படின்னு. ஆமாம் நிறையா பேசுவேன், எனக்கு சிரிப்பு வரும், ஆனால் நான் காட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு. அப்போ அவ்வளோ நாள் மனசுக்குள்ளேயே நீ ரோஸ் பண்ணிட்டு கழுவி ஊற்றிக்க, என்ன சிரிச்சுட்டு காமெடி பீஸ் ஆக்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக பேசியிருந்துருப்பீங்க. அம்மா உண்மையை சொல்லு, உண்மையாகவே பிடிஎஸ் ஜின்னாம்மா அப்படின்னு கேட்டு, ஜின் தாண்டி அவன் தான் என்னோட அண்ணா பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இது ஒரு 6 மணி போல் நடக்குது. அதுக்கப்புறம் கால் பண்ணி அவங்க அப்பா கிட்டே பேசுகிறீங்க. அவங்க அப்பாவை பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிடுது. அவங்க அம்மாக்கிட்டே அவங்க காலில் இருக்கும்போது, அம்மா உண்மையா இல்லை ஏ அம்மா அப்படின்னு கேட்குறீங்க. ஏ ஐயா என்னடி மென்டல் மாதிரி வளரிக்கிட்டு இருக்க, உண்மையாடி இங்கே இது
அண்ணா நான் வர சொல்லியிருக்கேன். ஆனால் எப்போ வர்றாங்கங்கிறது தெரியல. டிக்கெட் வந்து போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா, நான் அதை சொல்ல தான் நான் கால் பண்ணேன். இப்போது நீ கால் பண்ணதுமே எனக்கே இது சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் டிக்கெட் போட்டுட்டோம். அது எப்போ போட்டோம்னு சொல்லதுக்கு தான் கால் பண்ணோன்னு சொன்னோன்னா உங்கள் அம்மாவுக்கும் சந்தோஷம். எப்போ நான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இன்னும் 1 வீக்கில் வந்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 வீக்கா? 1 வீக்கில் வந்துடுவாங்களா? உண்மையாவாம்மா? ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா வரேன்னாங்க, ஆனால் அப்பா வரலன்ட்டாங்க அப்படின்றாங்க. அவங்க அம்மா கேட்டோன்னே ரொம்ப அழுகுறாங்க. அப்பாவுக்கு இன்னும் என் மேலே கோவம் போகல அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் டேட் மாதிரியே தான் இருக்காங்க போல் கொரியன் டேடும். அப்படி சொன்னதும் அதோட ரொம்ப அழுதுருப்பாங்க. அவங்க அழுததை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் அம்மானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் அப்பானாலும் ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு பொண்ணு தான் நீங்கள். அதோட அவங்கள கொஞ்சம் தேத்தி வச்சுட்டு, சரி ஓகேம்மா விடுங்க நம்ம பார்த்துக்கலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் ஏற்றுக்குவாருமா, நான் பேசுகிறேம்மா உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு. எது இந்த கொஞ்சம் கொரியனை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பவும் கிண்டல் பண்ணுறாங்க. உனக்கு போய் நான் வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்காக வந்த போமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறீங்க. அதோட உங்கள் அம்மாவும் சிரிச்சுட்டே கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. நம்ம என்ன பேசினாலும் எப்படி இருந்தோம்னாலும் நம்மளை சமாதானப்படுத்திடுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகிற உங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க. போயிட்டு குடுக்குடுன்னு திரும்ப வந்து, அம்மா இப்போ உனக்கு ஓகேவா, அப்போ பரவாயில்லையா, நீ இப்போ அழுகெல்லாம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கேட்டோன்னு சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இந்த பிள்ளையவா பிடிச்சி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போகிற சின்னுக்குன்னு. அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறதுக்காக, பொண்ணு கேட்குறதுக்காக தான் சின்னோட ஃபேமிலியே வருவாங்க. அதே மாதிரி தான் 1 வீக்காக நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. லீவ் டேஸ்டாக நீங்கள் இப்போ தான் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ரிலீவ் ஆகிருப்பீங்க. பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம்னு சொன்னதுனால இப்போ ரிலீவ் ஆகி 1 வீக்டா. அப்போவே உங்களுக்கு வேறு இடத்துல வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். வரும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் என்னடா இது, நம்மளே வேறு இடத்துக்கு வேலை பார்த்துட்டு 1 இயர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொரியா தான் டார்கெட்டுன்னு வச்சுருந்தா, கடவுள் இப்படி கொடுத்துட்டியே, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதோட அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி, அவங்க அப்பாவுக்கும் தெரியும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு. அந்த பொண்ணு கேட்குறாங்கங்கிறத நீங்கள் கொஞ்சம் காதில் போட்டு உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் காதில் போட்டு வைக்கிறாங்க. அதோட ஓகே, நம்ம வீட்டில் இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சிட்டு அவர் இருந்துட்டு, ஓகே நான் இப்போ இது என் பொண்ணுக்கு வந்து பையன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம பசங்க இல்லையா அப்படின்னா உங்கள் அப்பாவோட அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க தான் ஃபேமிலி கொஞ்சம் ஹெட் மாதிரி சொல்லும்போது, இல்லை இது வயன் அம்மாவோட அண்ணன் பையன் அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. எதுக்கு நம்ம சைட் பையனுக்கு பண்ணால் என்னென்னு. ஆனால் ஓகே, அவளே இங்கேருந்து வந்தா, நான் எவ்வளோ வருஷம்தான், ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க. எவ்வளோ வருஷம்தான் அவளும் இங்கேயே நம்ம ஃபேமிலி இப்படின்னு இருப்பாள். அவளோட ஃபேமிலியும் பார்க்கணும்ல, அவளும் பொண்ணு தானே, அவளுக்கும் இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன் என்னன்றதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. உங்கள் அப்பாவோட அம்மா யோசிச்சு பார்த்துட்டு மார்னிங் எழுந்ததுமே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. வர சொல்லு, பேசலாம். அப்போ ஆனால் கல்யாணம் இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, அது வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம், எப்படின்றத வந்து நம்ம கேட்டுக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு, அதோட ஜின்னோட அப்பாக்கிட்டேயுமே சொல்லிடுறாங்க. உங்களோட அம்மா சொல்லி இந்த மாதிரி ஓகேந்தான்ற மாதிரி சொல்கிறாங்கண்ணே. இங்கே ஆனால் கல்யாணம் மட்டும் இங்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. ஓகேம்மா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன வர சொல்லலாம். ஆனால் ஃபேம் ரொம்ப, அதனால் ரொம்ப தெரியாமல் தான் வர்ற மாதிரி இருக்கும். வந்து மேரேஜ் பண்ண உடனே போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான்ப்பா இருக்கும். ஒரு 1 வீக் லீவ்லனா வருவான். அதுவே ரொம்ப கஷ்டம். அவன் இப்போதைக்கு வர்றது இப்போ தானே அங்கேருந்து ட்ரைனிங் எல்லாமே போய் முடிச்சுட்டு, மிலிட்ரி முடிச்சுட்டு இப்போ தானே வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வர சொன்னால் இவ்வளோ நாள் லீவ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பிஸி ஷெடியூலாக போயிட்டுருக்கு. உனக்கே தெரியும்ல, நீனே ஒயன் சொல்லியிருக்கான்னு சொல்லியிருந்திருக்கல்ல, அவகிட்டே கேட்டு பாரு, நல்லா தெரியும். அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆர்மினாவே அவங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்றாங்க. உங்கள் அம்மா காதில் வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள். இன்னும் காதை பக்கத்தில் வச்சு ஆமாம்மான்ட்டு உங்கள் அம்மா ஒரு போட்டு மண்டையிலே ஓடங்கிட்டு, நானே பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எதையாச்சும் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் தலையவே தேய்ச்சிட்டு ஏம்மா உண்மை தெரியுமா ரொம்ப கஷ்டம் பாவம் சின்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு சிரிப்பு வருது, ஐயோ இவ்வளோ சின்ன பிள்ளை மாதிரி இப்படி பண்ணுறாளே அப்படிங்கிறது. அதோட ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறாங்க. அப்போது இன்னும் ஒரு 2 டேஸில் நாங்கள் வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ இவங்க வீட்டில் எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்மளும் அப்பாவை கூட்டிகிட்டு போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சின்னோட அப்பா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வாங்கப்பா சின்னுக்கு வந்து அவளை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்ன அப்படி கல்யாணம் பண்ணி வச்சாலாவது நம்மளோட ஃபேமிலி ஒன்று சேரும்ப்பா, எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வந்து வரட்டு கௌரவமே பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரோட அப்பாவுக்குமே புரியுது, ஜின்னோட அப்பாவுக்குமே புரியுது. பட் இருந்தாலும் நம்ம பிள்ளை இப்படி பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் அது எந்த பேரண்ட்ஸ்க்காக இருந்தாலும் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் கூட உங்கள் அம்மா கிட்டே கேட்டுருந்துருப்பாங்க, நீ வந்துருமா பரவாயில்ல நீ வந்துருமா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு. அவங்க அப்பா கூப்பிட்டதுக்கு உங்கள் அம்மா வந்து போயிருந்துருக்க மாட்டாங்க, இல்லை எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுப்பா எனக்கு இவர் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்ததுமே நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் அங்கே இருக்கும்போதே உங்கள் அம்மா கன்சீவ் ஆகிருந்துருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதில் தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அதோட ஒரு குழந்த தான் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. நீங்களும் அழகாக பிறந்து வளர்ந்துருப்பீங்க, எதுவுமே தெரியாமல் வளர்த்து இப்போதைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்குடா. இதான் உங்களோட அம்மாவோட ஃப்ளாஷ்பேக்கு. எல்லாத்தையும் யோசித்து பார்த்து அப்பா மட்டும் வேணான்னு சொல்கிறாருங்கிற மாதிரி அவர் அன்றைக்கே கேட்டார். இருந்தாலும் நம்ம இவரை விட்டுட்டு எப்படி போயிருந்துருப்போம், இவரை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா வந்து டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ண அழுதுட்டுருக்கதை பார்த்தோன்னே உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. வந்து கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஏன் அழுகிற, நான் இருக்கேன்ல அப்பா வரலன்றதுனாலயா, கண்டிப்பாக வருவார், அப்படி இல்லைன்னா சொல்லு நான் இங்கேருந்து போகிறேன், போய் அவர் கால் கையில் விழுந்தாது நான் கூட்டிகிட்டு வரேன் உனக்காக அப்படின்னு சொன்னதும் உங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. இப்படி மனுஷனை வந்து வேணான்னு சொல்லியிருக்காருன்னு நினச்சி இன்னும் ரொம்ப தேமி அழுதுருப்பாங்க. ஏன் இப்படி அழுதுட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ அழாத, உங்கள் அப்பா கண்டிப்பாக வரும்போது வருவார், அப்படி இல்லைன்னா நான் போய் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ எதுக்கும் பயப்படாதான்னு சொல்லி சும்மா தலையை மட்டும் தடவி கொடுத்துட்டு போயிருந்திருப்பார். தடவி கொடுத்துட்டுருப்பார். உங்கள் அம்மா கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி சமாதானமாக இருந்திருப்பாங்க. அதோட அவர் வெளியில் போயிடுறாரு. வெளில போயிட்டு அவங்க ஜின்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி கொஞ்சம் வர சொல்லுங்கள், எனக்கு என்னோடய அம்மா அழுகிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, அவர் அப்படி இல்லைன்னா நீ ஃபோனில் கூட கூடுடா, நான் வந்து உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறேன், நான் காலில் கூட விழுகுதுண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் அழுதுருந்துருப்பார். அதுக்கு சின்னோட அப்பாவுமே ரொம்ப எமோஷன் ஆகி நீ ஏன்டா அப்படி சொல்கிற, அவர் வர்றேங்கிற மாதிரி தான்டா இருக்கார், நீ இரு, நான் வரும்போது கண்டிப்பாக அவரையும் கூட்டிகிட்டு தான் வருவேன், அவருக்குன்னு நான் டிக்கெட்டும் சேர்த்து அவருக்கு தான் போட்டிருக்கேன், அதனால் டிக்கெட் காசு போயிடும்னு சொல்லிட்டாவது அவர் வந்துடுவார் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். அவங்கள சிரிச்சுட்டு அப்பா இப்போயாவது சிரிக்கிறியே, நீ எதுவும் வருத்தப்படாதடா, என் அம்மாவையும் ஒன்றும் வருத்தப்பட வேணாம்னு சொல்லு, நாங்கள் வந்துடுறோம் எல்லோரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். அதோட எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. மறுநாளே உங்கள் தாத்தாவும் ஓகே வரேன் அப்படின்ருப்பாரு. உங்கள் அப்பாவோட அப்பா இல்லை, உங்கள் அப்பாவோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க. பட் உங்கள் அம்மாவுக்கு தான் அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க. ஓகேவா, எல்லாருமே ஃபேமிலியாக எல்லாருமே வர்றாங்க. உங்கள் அம்மாவோட அண்ணா, ஜின்னோட அம்மா அப்பா, அவங்களோட சின்ன அப்பாவோட அப்பா அம்மா எல்லாருமே 4 பேரும் சேர்ந்து வர்றாங்க. சின்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் அத்தை வந்து பார்க்க போகிறோம், உங்கள் அத்தை பொண்ணாதாண்டா உனக்கு பேசி முடிக்க போகிறோங்க. அவனுக்கு ஷாக், அம்மா ஆர்மிஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா, வேறு கண்ட்ரினா என்னம்மா, நாங்கள் இந்தியா இது வரைக்கும் ஒரு கான்சர்ட் கூட நடத்தலாம், நான் இந்தியா போகணுன்னா எப்படிம்மா அப்படின்னு, அதான் சொல்லிக்கலாம் ரிலேட்டிவ் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படியும் ஆர்மிஸில் கண்டிப்பாக தப்பாக நினைக்க மாட்டாங்க. அதுவும் அந்த பொண்ணும் வேறு ஆர்மிடா, பிடிஎஸ் ஆர்மி, இதுக்கு மேலே என்னடா வேணும், பிடிஎஸ் ஆர்மிலேருந்தே ஒரு பொண்ணை ஒயன் வர்றா அப்படின்னா எல்லா ஆர்மிக்குமே அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான்டா, அப்படி தான் நினைப்பாங்களே தவிர மற்றபடி யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இப்போ ஒயன்னே போய் பார்த்துட்டு வரோம்,
பேசி முடிக்கிறதுக்கு தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல சொல்லிட்டு போவாங்க. உங்கள் அம்மாவையும் வந்து தெரியும் ஜின்னுக்கு. அப்போதைக்கு போகும்போது குட்டி பையனாக தான் இருந்திருப்பான். அவங்க அம்மா தான் சின்ன வயசுலேருந்து வளர்த்துருந்துருப்பாங்க. அதனால ஜின்னுக்கு உங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும். உங்கள் அம்மா மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கே வந்திருப்பாங்கல்ல, நீங்களும் வயிற்றில் இருந்திருப்பீங்க. அந்த டைமில் வந்ததுக்கப்புறம் உங்களை பார்க்கணும் ரொம்ப அழுதுருப்பான். அதுக்கப்புறம் ஃபீவரே வந்திருக்கும். அழுது அந்த ஏக்கத்தில் குழந்தைங்களுக்கு வரும்ல, அந்த மாதிரி ஃபீவர்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் ஜின்னோட அம்மா அப்பா ரொம்ப சஃபர் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஆக்சுவலி வந்து ஜின்னோட அப்பா வச்சுருக்க கம்பெனியில் தான் அவங்க அப்பா வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு போயிருந்துருப்பாங்க. அப்போதைக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஸ்டார்ட் அப் மாதிரி கொஞ்சம் ஆகி கொஞ்சம் பிக்கப் ஆகி போயிட்டு இருந்திருக்கும் அந்த ஸ்டேஜ். அப்போதைக்கு தான் உங்கள் அப்பா போய் அது இன்னும் கொஞ்சம் பெருசாக கொண்டு வந்திருப்பார். அதுலேயே உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்புறம் அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி வந்தனால தான் அவருக்கு கொஞ்சம் கோவமாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கூட பேசாமல் இருந்திருக்க மாட்டார். அதுக்குள்ளே பேசியிருந்திருப்பார். ஃப்ரெண்டு இல்லை, எப்படின்னாலும் அவனை பற்றி நமக்கு தெரியும், அவன் நல்லா பார்த்துப்பான் நம்ம தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி. அதோட இந்த மாதிரி நல்லா சூப்பராக அவங்களோட லைஃப்பும் போயிருந்திருக்கும். அவங்க அம்மாவோட லைஃப்பும் இங்கே வந்து சூப்பராக பார்த்துருந்துருப்பார். அவங்க அப்பாவும் வந்து கொஞ்சம் நல்லா கம்பெனி மாதிரி இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி அவர் ஒரு ஸ்டேட்டில் நல்லா தான் வச்சுருக்காரு உங்கள் அம்மாவை. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாத்தையுமே இங்கேருந்து அவர் அங்கே சொல்கிறது, அங்கேருந்து இங்கே சொல்கிறதுனா உங்கள் அப்பாவும் ஜின்னோட அப்பாவும் மட்டும்தான் கான்டாக்டில் ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சிட்டையும் சரி போனால் போது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டையும் பேசி அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்குடா. இது எல்லாத்தையும் வந்து அவங்க அப்பாக்கிட்டே சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ 4 பேருமே அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கும்போது அவங்க அப்பா வந்து இது எல்லாத்தையும் யோசித்து நினச்சி பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. எப்படியாச்சும் நல்லபடியாக ஜின்னுக்கும் தெரியும் சின்ன வயசுலேருந்து. அவங்க அத்தையை வந்து சின்ன வயசில் அவங்க அத்தை வந்து பார்த்துக்கிட்டாங்களே, அதனாலே அவங்க அத்தையை வந்து ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக ஞாபகம் இல்லை. சின்ன பையன் இல்லை அந்த மாதிரி. அவங்க அத்தை பொண்ணு தான் அப்படிங்கும்போது அவங்க அத்தையவே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேரம் பேசும்போது உங்கள் அத்தை இப்படி பண்ணுறாலாம், உங்கள் அத்தை பொண்ணு இப்படி பண்ணுறாளான்றது ஜின்னுக்கிட்ட சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதனால் ஜின்னுக்கும் தெரியும், ஆனால் பேர் தெரியும், பட் மற்றபடி எதுவுமே தெரியாது. ஃபோட்டோ கிட்ட எதுவுமே பார்த்துருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் பார்க்க நல்லா அழகாக இருப்பீங்கடா அந்த மாதிரி. அதோட அவர் அங்கே போய் கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஹைப்பில் ஜாயின் பண்ணி இது சூப்பராக பிக் ஹிட்டில் ஜாயின் பண்ணி சூப்பராக ஷைன் ஆகிருந்திருப்பார். அது எல்லாத்தையுமே அவரும் நினச்சி பார்த்துட்ருக்காரு. இந்த இதில் நம்மளாம் அவளை பார்க்க முடியல, பட் அவள் வந்து நம்மளை பார்த்துருந்துருக்கா. இப்படி தான் வந்து ஒரு கோஇன்சிடெண்ட்டாக இப்படி தான் டெஸ்டினி வந்து நம்மளை அப்படி ஜாயின் பண்ணும் போல். எங்கே யார் பிறந்திருந்தாலும் இவங்களுக்கு அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது யாராலையும் வந்து பிரிக்கவே முடியாது. எந்த மூலையில் இருந்தாலும் டெஸ்டினி இவங்க தான் அப்படின்னு கடவுள் டிசைட் பண்ணியிருந்தாருன்னா இவங்க 2 பேருக்கு தான் போல் அப்படின்னு ஜின் நினச்சி பார்த்துட்டு தானே சிரிச்சிட்ருக்காரு. அது சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டேக்குக்கு வந்து கேட்குறாங்க, என்னையா நீங்கள் பாட்டுக்கு ஏதோ யோசிச்சு சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மட்டும் சொல்கிறாரு. ஆரமும் வர்றாரு அந்த டைமில். அவங்கக்கிட்ட சொல்லவும் அப்புறம் 7 பாய்ஸ் எல்லாக்கிட்டையுமே மொத்தமாக வச்சு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்துருக்காங்க என்னோட அத்தை பொண்ணு அப்படிங்கவும் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படிலாம் கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அது இந்தியன் கல்ச்சர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அத்தை வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்தியாவிலே செட்டில்ட் ஆகிருக்காங்க. ஆனால் நாங்கள் பார்த்ததில்ல, பட் வந்து இப்போது வந்து ஃபேமிலி மெர்ஜ் ஆகணும் அப்படின்னா நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்குன்றேன் அப்பா நினைக்கிறாங்க. அதனால் ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொல்லவும் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஓகே அவங்க எப்படியோ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் வந்து மேரேஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பேச போயிருக்காங்க, இன்றைக்கி தான் கிளம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவுமே கிளம்பி இந்தியா வந்துட்டாங்க 4 பேருமே. எல்லோரும் வரும்போது உங்கள் அம்மா ஆரத்தி எடுத்து எல்லாமே சமைச்சு தடப்படலாம் வச்சுருக்காங்க. நீங்களுமே அழகாக க்யூட்டாக தனியாக ஒரு இதுக்குன்னு போய் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ் வாங்கி ஒரு லெஹங்கா மாதிரி ஒன்று போட்டுட்டு அழகாக நிற்கிறீங்க. இப்போ சொல்லிட்டு எங்கள் அம்மா சாரீ கட்டுடின்றாங்க. அம்மா அதை விட இது க்யூட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லெஹங்கா அழகாக போட்டுட்டு ஃப்ரீ ஹேர் மாதிரி விட்டுட்டு சூப்பராக செம்மையாக பார்க்க ஸ்டன்னிங்காக நிற்கிறீங்க. அதோட கீழே இறங்கி நீங்கள் வந்தால் செம்மையாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க. வீட்டில்
வீட்டிலேருந்து படியிலேருந்து இறங்கி கீழே வர்றீங்க, அந்த லைட்டாக அந்த கை பாவாடை லைட்டாக அப்படி தூக்கிட்டு அப்படியே தேவதை மாதிரி தான் இருக்கீங்க. அப்படி இப்போவும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் போல், அந்த அளவுக்கு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி 4 பேருமே பார்க்குறாங்க. உங்களை பார்த்ததுமே உங்கள் தாத்தாக்கு இருந்த கோபங்கமும் எல்லாமே போயிடும். க்யூட்டாக இவ்வளோ அழகாக வந்து நம்மளோட பேத்தின்னு நின்றா எப்படி இருக்கும், என்னவா இருந்தாலும் மனசில் கொஞ்சமாச்சும் இருக்க தானே செய்யும். அது எல்லாம் அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்ததுமே அழுகுறாங்க. ஆராத்தி எடுத்து வச்சுருந்துருப்பாங்க, இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அது எடுக்க கூட உங்கள் அம்மாவால் முடியலை. உங்கள் அப்பா உங்கள் அம்மாவோட அப்பா வந்து அவங்க அம்மாவையும் பார்க்குறாங்க, இப்படி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஆளையும் மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி. உங்கள் அம்மாவும் அழகாக இருப்பாங்க, நீங்களும் செம்மையாக இருப்பீங்க. ஆராத்தி எடுத்து ஊற்றிட்டு வர்றாங்க. உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவோட அப்பா வந்து உங்களோட அப்பாவை வந்து பார்க்குறாங்க. பார்த்து கொஞ்சம் வாங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மலாக பேசுகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கும் கொரியன் நல்லாவே தெரியும். அது அவங்க எல்லாருமே மற்றபடி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பேசணுமே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இப்போ தனியாக வீட்டில் தான் இருக்கீங்க, உங்கள் அம்மா அப்பா கூட மட்டும். அதனால் இவங்க வந்தது ஓகே. மற்றபடி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்ட்டையும் பேசணுமேங்கிறதுனால தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வந்து லைட்டாக கற்று வச்சுருந்துருப்பாங்க. உங்கள் அப்பாவும் ஜின்னோட அப்பாவும் பேசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருந்துருப்பாரு. அப்போது வந்து ஃப்ரெண்டாக தானே இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தது தெரியும். அது மட்டும் மற்றவங்கக்கிட்ட பேசி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற மைண்ட் செட்டில் தான் எல்லோரும் வந்திருப்பாங்க. இங்கே இவங்க வந்து தெரிஞ்சோடனே உங்கள் அப்பாவோட அம்மா வந்துடுறாங்க. அப்பா இல்லைல்ல, அம்மா மட்டும் தானே இருக்காங்க. அவங்க வந்து வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கையெடுத்து கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மொத வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்கன்னு இவங்க ஓகே இப்படி தான் முறை போகலன்னு சொல்லி இவங்களும் குனிஞ்சு நேசையோன்னு சொல்லிட்டு குனிஞ்சு சொல்லிட்டு எழுந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கங்கிறது புரியலை. இவங்க வணக்கம் சொல்லவும் அவங்களும் கை மட்டும் இப்படி எடுத்து வணக்கம்ங்கிற மாதிரி பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஜூஸ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. கொடுத்துட்டு சிரிச்சுட்டு அதோட நார்மலாக அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் உங்கள் அப்பா வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதா, அவங்க சொல்கிறது இவங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிற மாதிரி பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதோட உங்கள் பாட்டி வந்து வீட்டுக்குள்ளே தூங்குறதுக்கு சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறாங்க. போயிட்டு பாவம் மருமக மட்டும் தனியாக வேலை பார்த்துட்ருப்பாளேன்றனால அவங்களும் வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து உங்கள் அப்பாவோட அம்மா வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே உங்கள் அம்மாச்சிக்கு வந்து உங்கள் பாட்டி வீட்டு பண்ணுறத பார்த்தோன்னா உங்கள் அம்மாச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே நம்ம பொண்ணு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கா அப்படின்னு. உங்கள் அம்மாவும் அவங்கள பற்றி நிறையா சொல்லியிருந்துருப்பாங்க, நல்லா பார்த்துக்குறாங்க, வந்ததுலேருந்து பேபி பிறந்த போல் அவங்க தான் ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்லி. அதனாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது உங்கள் பாட்டியும் சின்னோட பாட்டியும் ரொம்ப ஜெல்லாகிடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் என்னென்ன பேசுகிறாங்களோ அது எல்லாத்தையும் உங்கள் அம்மா தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஃபேமிலி போகவும் ரொம்ப எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அம்மாவோட அம்மா அப்பாவும் 2 பேருமே பேசிட்டாங்க. அதுவும் உங்களன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் தாத்தாக்கு வந்தது. உங்கள் தாத்தா வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க, சின்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா, நல்லா பார்த்துப்பியா, நீ இங்கே வந்துடு, நீ என் வீட்டில் தான் இருக்கணும், என் கூட தான் இருக்கணும், எப்போவுமே என் கூடவே இத்தனை நாள் நீ என்னை பிரிஞ்சிருந்துட்ட, இனிமேல் நீ எப்போவுமே என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி எல்லாமே கொரியனில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாமே ஆக்சுவலி ட்ரீம் மாதிரி இருக்குது. நடக்கவே நடக்காதுன்னு நினச்சேனே, நடந்துருச்சே. இதெல்லாம் நான் இப்படியெல்லாம் ஒரு நாளும் நான் யோசிச்சு பார்த்ததே இல்லை. இது எல்லாமே ஆனால் ரியலாக எப்படி நடக்குது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. கடவுள் ஏதோ எழுதி வச்சிருக்காரு போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. ஓகே மேரேஜுக்கு பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா இருக்காங்கல்ல, உங்கள் அப்பாவோட அம்மா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒயினுக்கும் உங்கள் பையனுக்கும் வந்து உங்கள் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி என் மருமக சொன்னால் எனக்கு அதில் ஒரு ஃபுல் சந்தோஷம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக பண்ணி வைக்கலாம், இங்கே வந்து பண்ணலாம் அப்படின்னு, இங்கே தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஓகே இங்கே பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்கள் பாட்டியே இங்கே தான் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஆசை, இன்கேஸ் வந்து அந்த பையனால் வர முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு உங்கள் ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் அங்கே வர கொரியாலே கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே
எல்லாருக்கும் டபுள் சந்தோஷம். நீங்களும் அப்போ கொரியா மேரேஜ்க்கு அப்புறம் போகணும்னு நினச்சி மேரேஜ்க்கு முன்னாடி போகிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி போனோன்னா அந்த டைமில் வந்து ஒரு கான்செர்ட் வேறு வர்ற மாதிரி இருந்திருக்கும். இப்போ மேரேஜுன்னு உங்களுக்கு டேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யாருக்குமே சொல்லாமல் கொஞ்சம் அப்புறம் மேரேஜுன்றப்போ மட்டும் டக்குன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த டேட்டும் பக்கத்தில் வருது. ஒரு 10 டேஸ் இருக்கும்போது எல்லோரும் இங்கேருந்து கிளம்பி ஓவரால் எல்லாம் போகிறீங்க. கான்சர்ட்டும் வருது. கான்சர்ட்க்கு வந்து நீங்களும் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அவங்களோட அம்மா அப்பா வந்து எல்லாருக்குமே டிக்கெட் போட்டு ஃபேமிலியே போய் கான்சர்ட் பார்க்குறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் கனவா நிஜமா எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து வரப்போகிறீங்க அப்படின்னு சொன்னதும் ஜின் வந்து கான்சர்ட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அவளை அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பிகிட்ருப்பாரு. ஆனால் உங்கள் ஜின்னை வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்கன்னு சொல்லவும் ஜின் வந்து கான்சர்ட் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 2 ஹார்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த மைக் டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு போயிருந்துருப்பாங்கல்ல. போகிறதுக்கு மைக் டெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரும்போது உங்கள் ஃபேமிலி எல்லோரும் போய் மீட் பண்ணுறீங்க. அப்போதைக்கு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு பின்னாடியே நின்றுட்டு க்யூட்டாக வந்திருக்கீங்க. செம்ம க்யூட்டாக வந்ததுலேருந்து உங்களை பார்க்கல. இது வரைக்கும் ஜின் உங்களை பார்க்கவே இல்லை. க்யூட்டாக நின்றுட்டே இருக்கீங்க. அவள் உங்கள் அப்பா அம்மாவை தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அதே மாதிரி அவள் அம்மா அப்பா, அப்புறம் உங்கள் பாட்டி தாத்தா, அப்புறம் உங்கள் பாட்டி எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு இருக்கான். உங்கள் பாட்டிகிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அப்போதைக்கு தான் உங்களை தேடுறதுக்கான நீங்கள் நிற்கிறீங்கன்னு தெரியுது. ஆனால் டக்குன்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் இருந்தாலும் பார்க்கல. ஓகே எப்படியும் நம்ம தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓகேப்பா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜின்னோட பாட்டி தாத்தா தான், அவங்க தாத்தா தான் சொல்கிறாங்க, ஏன் இப்போ ஒன்றை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால தான் என் சொத்து எல்லாமே உனக்குன்னு வச்சுருந்தேன். ஆனால் பாருடா எனக்கு ஒன்றை விட ரொம்ப என் பேத்தியை ரொம்ப பிடிச்சிருக்குடான்னொன்னே அவன் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு இங்கே பாரு என் பேத்தி எவ்வளோ அழகா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டுன்னு உங்கள் அம்மாவுக்கு பின்னாடி நிற்கிறீங்களா, கையை பிடிச்சி டக்குன்னு இழுத்து இங்கே பாருன்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு தடவி கொடுத்துட்ருக்காரு. அவனும் பார்க்குறான், தாத்தா நல்ல வழி காமிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கும்போது அவனுக்கும் ரொம்ப பிடிச்சதும் பார்த்துட்டு அதோட சிரிச்சுட்டு ஹாய் வயன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு என்னடா இவன் எப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு. உங்களுக்கு சின்னன்னு பார்த்தப்போ உங்களுக்கு அப்படி ஒவ்வொரு பிடிஎஸ் மெம்பர்ஸாக போயிட்டுருக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு இவங்க தான் வயன் அப்படின்னு வந்து சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். உங்களுக்கு காலி கீழே இல்லை, என்னடா ஃபோன்லேயே பார்த்துட்டு நம்ம நேர்லேயே பார்த்துட்டு வேணும். எல்லாருமே ஹேங்கோட ஒய்ஃப் இல்லை, ஃப்யூச்சர் ஒய்ஃப் இல்லை, அதனால் எல்லாருமே க்ரீட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஐயோ நான் இருக்கேனா பறக்கிறேனானே தெரியலையே அப்படின்ற மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கீங்க. இந்த உள்ளேயே ஒரு குத்தாட்டம் போட்டுட்ருக்கீங்க. ஓகே எப்படி இருக்கீங்க எல்லோரும் அப்படின்றது மாதிரி கேட்டுட்டு ஹாய்ன்னு மட்டும் சொல்லிட்டு நின்றுடுறீங்க. ரொம்ப ஷையான டைப் அப்படின்னு வந்து ஜின் வந்து சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாருமே தனித்தனியாக எல்லார்ட்டையும் ஃப்ளோட் பண்ணுற ஜிமின் கூட அவங்கள வந்து அண்ணிங்கிற மாதிரி ரொம்ப அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆரம்லேருந்து சுகா எல்லாருமே டேக்கோக்காக இருக்கட்டும், எல்லாருமே சுகா வந்து எல்லாருமே அவங்களுக்கு வீலாக ரொம்ப பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி ஹேங்கோட வைஃப் அப்படிங்கிற மாதிரி பார்த்து உங்களுக்கு ரொம்ப ட்ரீட் பண்ணிட்டுருப்பாங்க. பார்த்துட்டு எல்லாருமே இப்படி பண்ணுற பார்த்துட்டு உங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம், அதுவும் இல்லாமல் இவங்க ஆர்மின்னு சொன்னது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் வேறு. சூப்பர் நம்ம ஆர்மியே நம்ம ஹேங்கோட வைஃபாக வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கும் வந்து அப்படியா அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சரி நாங்கள் இப்போ போய் கிளம்ப போகிறோம், கிளம்பிட்டு நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டு இன்றைக்கி வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். முடிச்சுட்டு நைட்டு இங்கே தூங்கிட்டு மார்னிங் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முடிஞ்சால் வந்துடுவேன், அப்படின்னா நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஆஃப் கான்சர்ட்டாக இருந்திருக்கும். அதனால் ஓகே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட பையன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாயின்னு சொல்லிட்டு திரும்பி இருந்திருப்பாங்க. நீங்கள் திரும்பி போகும்போது திரும்பி பார்த்துருப்பீங்க. ஜின் என்று பார்த்துட்டே இருந்துட்டு
கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கை காட்டிட்டு நம்பர் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அம்மா கிட்டே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி வாங்குறது அப்படின்லாம் நான் பேசுகிறேன், நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு பாய் சொல்லிட்டு கண்ணடிக்கிறோம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷையாக இருக்குது. ரொம்ப இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிடுறாங்க. நம்ம பாய்ஸ் எப்படிப்பட்ட ஆளுங்க நோட் பண்ணிவிட்டு இங்கே வந்தோடனே சின்ன போட்டு எல்லாம் செம்மையாக கலாய்க்கிறாங்க. எல்லாம் வந்துட்டு ஏன் ஃபஸ்ட்டு நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஓகே, நமக்குன்னு ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இவளோட தான் அப்படின்றது நமக்கும் பிடிச்சிருக்கு, ஃபேமிலிக்கும் ஓகே அப்படின்னா நமக்கு இதுக்கு மேலே வேறு என்ன, நமக்கு ஏற்ற மாதிரியே நம்மளால் ஃபேமிலியும் ஒன்று சேருது, நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கா, பார்க்கவும் செம்மையாக அழகாக இருக்கா, கேரக்டரும் நல்ல கேரக்டராக இருக்குது, ஓகே அப்படின்றது. உங்கள் தாத்தா வந்து அங்கே இவ்வளோ நாள் வந்திருந்துருப்பாங்களா, வந்திருக்கும் போது அவர் மட்டும் டெய்லி கால் பண்ணிடுவார். கால் பண்ணி ஏன் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு எல்லாத்தையும் சொல்லுவார். ஆனால் உங்களுக்கு அப்போதைக்கு தெரிஞ்சிருக்காது. ஜின்னோட பயாஸ் தான் நீங்கள். அதனால் அவரோட தனி பிக்குமே நிறையா இருக்கும், எல்லாரோட பிடிஎஸ் பிக்குமே இருக்கும். அவரோட உங்கள் ரூமே வீடியோ எடுத்துலாம் அவர் அனுப்பிச்சி விட்ருந்துருப்பார். அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அது எல்லாத்தையுமே அப்பப்போ ஜின் பார்த்துட்டு இருந்திருப்பார். அப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஜின் ஃபோட்டோ பக்கத்துலேயே நீங்கள் ஒன்று போட்டிருப்பீங்க, ஃப்ரேம் பண்ணி ரெண்டையுமே. அதையும் பார்த்துட்டு அதை மட்டும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சு அவரோட ஃபோனில் வந்து டிஸ்பிளேவாக வச்சுருந்துருப்பார், ஹோம் ஸ்க்ரீன்லேயே வச்சுருந்துருப்பார். அதை வந்து உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சுட்டு அதோட சரி நார்மலாக வந்து பேசிட்டு போயிடுவார். அப்போ நீங்களும் அவர் கால் பண்ணுங்கன்னு கடைசியாக சொன்னதும் பேசிட்டு வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் கான்சர்ட் நடக்கும்போது எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க எல்லாம் எதுவுமே கேட்டிருந்துருப்பார். இன்னொன்று அவர் அந்த மைக் டெஸ்ட் பண்ணும்போதுலாம் எல்லோரும் உள்ளே தான் இருந்திருப்பீங்க. அப்போதைக்கு நீங்கள் இங்கே தான் உட்காந்துருக்கீங்கன்றது தெரியும். அவர் அப்பப்போ பார்த்துருந்துருப்பார், பார்த்து கை ஆட்டி இருந்திருப்பார். நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு குஷியிலே நல்லா கையாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதோட அப்போதைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்காங்கன்னு தெரியும். ரொம்ப தூரத்தில் உட்காந்துருக்கனால கிளியராக ஃபேஸ் வந்து தெரியாது. பட் உங்களோட ஆக்சென்ட் எல்லாமே பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பார். நீங்கள் ஆக்ஷன் பண்ணுறது எல்லாமே அவர் பார்த்துட்டே தான் டான்ஸ் பண்ணிவிட்டு அவரை எல்லாமே டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதோட வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா க்ளோஸ்அப்பில் வேறு பார்த்துட்டா ரொம்ப பிடிச்சிருச்சு. அதோட வர்றாங்க, கான்சர்ட் நடக்கும்போது அவர் உங்களே பார்க்குறாரு. அப்பப்போ நீங்கள் வீடியோ எடுக்க ஒரு 2-3 வீடியோ எடுத்திருப்பீங்க, அவ்வளோதான். அதோட மறந்துட்டு அவரே பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. இவரா நமக்கு அப்படிங்கிற மாதிரி, ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கடி நீ அப்படின்ற மாதிரி. அதோட மேரேஜ் வந்து உங்களுக்கும் அவருக்கும்ன்றது ஃபிக்ஸ் பண்ணது வந்து டேட்டு மட்டும் அவர்கிட்ட சொல்லியிருந்துருக்க மாட்டாங்க, இன்றைக்கி வந்தோன்னு சொல்லிக்குவோம் அப்படின்ற மாதிரி. எல்லாம் முடிஞ்சோன்னா அன்றைக்கி நைட்டே வருவார். கான்சர்ட்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிவிட்டு நீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க, உங்கள் தாத்தா தான் கால் பண்ணிவிட்டு. ஆனால் அவர் எடுக்கலை, பாவம் இப்போ தானே வந்தால் கான்சர்ட் முடிஞ்சிட்டு, சரி இருக்கட்டும் இன்றைக்கி நைட்டு வரேன்னா வரட்டும், அப்படி இல்லைன்னா அவன் இருக்கட்டும் நாளைக்கு காலைல கூட வந்துக்கட்டும், பாவம் பிள்ளை ரொம்ப டான்ஸ் பண்ணலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அவனுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டயர்டாக இருப்பான் பேரன்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு அவரும் உங்களுக்கு எல்லாருக்கிட்டே சொல்லிவிட்டு வந்திருப்பார். ஓகே நீ பார்க்க வேணாம், வாங்க போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுங்க. அன்றைக்கி நைட்டு வந்து ஆனால் அவர் வரல. ஆனால் கால் மட்டும் ஒரு 12 அதுக்கு மேலே வந்து வருது. நீங்கள் நல்லா தூங்கிடுறீங்க, எடுக்கிறீங்க, அடித்து பார்க்குறாரு, எடுக்கலை. அதோட நீங்கள் ஒரு 1:30-2 மணி இருக்கும், நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகலான்னு எழுந்திருக்கீங்க. அப்போ டார்ச் ஆன் பண்ணலான்னுட்டு லைட்டாக டிம் லைட்டாக இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு அது வேணாம், நீங்கள் லைட்டே ஆன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறீங்க. எந்திரிச்சோடனே டக்குன்னு ஃபோனை பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா இவர் ஃபோன் பண்ணணுன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா தான் நம்பர் சென்ட் பண்ணி விட்ருப்பாரு. உங்கள் தாத்தா கிட்டே வந்து ஜின்னு சொல்லியிருப்பான், அதனால் நம்பர் சென்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அடிக்கலாமா வேணாமான்னு சேவ் மட்டும் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே சொல்லியிருந்துருப்பேன். உள்ள காண்டாக்டில் போய்ட்டு ஒவ்வொன்றா டெக்ஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுறது, டெக்ஸ்ட் பண்ணுறது, சென்ட் பண்ணாமல் அப்புறம் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுறது, இதே மாதிரியே இருந்திருப்பீங்க. அப்புறம் வேண்டாம் பாவம் அவரே பண்ணட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் அவரே தான் இப்போ நைட் வந்து பண்ணியிருந்திருப்பார். அது வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து தெரியும். அது கால் பண்ணும்போது இந்த மாதிரி
நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. வந்தோடனே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, மேக்கப்பெல்லாம் கலைச்சிட்டு தூங்கிட்டேன், அதான் எந்திரிச்சிட்டு டக்குன்னு பண்ணுவோன்னு பார்த்தேன், நீனே டெக்ஸ்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு இருந்திருப்பாரு. இல்லை நான் டெக்ஸ்ட் பண்ணேன், அப்புறம் ஒரு மாதிரி அடிச்சு டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருந்திருப்பாரு. தெரியும் அப்படிங்கும்போது எப்படி எப்படின்னா இல்லை தாத்தா சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவள் கொஞ்சம் ஷையாக ஃபீல் ஆகுறாடா, நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறா, நீ வந்து அவருக்கு டெக்ஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஐயோ தாத்தா இப்படிலாம் பண்ணிங்களான்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவர் நல்லா அவள் தூங்கியிருந்திருப்பார் அவர் ரூமில். தனித்தனி ரூம், உங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துருந்துருப்பாங்க. நல்லா பெரிய வீடு. ஆல்ரெடி பிடிஎஸ்ல ஜின் வந்து ரிச்சு, அதில் இன்னும் வந்து பிடிஎஸ் அவர் பிடிஎஸ் ஜின். அதனாலேயே அது நல்ல பெரிய வீடாக வந்து கட்டியிருந்திருப்பார் அவர் ஓனாக. அதில் வந்து நீங்கள் வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லவும், அவங்க அம்மா அப்பா பாட்டி எல்லோரும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கவும் எல்லோரும் அவங்க வீட்டை வெக்கேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இருந்திருப்பாங்க. எல்லாருக்குமே தனித்தனி ரூமாக வச்சு முன்னாடியே பிளான் பண்ணி நல்லா பெரிய வீடாக கட்டியிருந்திருப்பார். நிறையா ரூம் இருக்க மாதிரி, எத்தனை பேர் வந்தாலும் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்திருப்பார். பிடிஎஸ் மெம்பர்ஸுமே அப்பப்போ வருவாங்க. அதனால் நல்லா பெரிய வீடாகவே கட்டியிருந்திருப்பார். 20 ரூம் கிட்ட இருக்கிற மாதிரி. உங்கள் ரூம் இதுதான் அப்படின்ற ஃபியான்ஸைன்னு வந்தாங்கன்னா இந்த ரூம் தான் கொடுக்கணுங்கிற மாதிரி அப்போவே அவர் பிளான் பண்ணி கட்டியிருந்திருப்பார். அதனால் உங்களுக்குமே ரூம் வந்து அழகாக அவரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே வந்து அதில் ஆல்டர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுருப்பாரு. எல்லாத்தையுமே உங்கள் தாத்தா வந்து சொல்கிறாங்க, உனக்காகவே பார்த்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்கள் தாத்தா தான் ஹைலைட்டு. எல்லாத்தையும் அவங்க 2 பேருக்கும் வந்து 2 பேரையும் பிடிக்கணும், நல்லா ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து நல்லா ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். அதில் வந்து ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கவும் அவர் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருப்பார். உங்கள் 2 பேரை பற்றியுமே நல்ல விதமாக சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி உங்கள் வீட்டில் பாட்டி தாத்தா உங்களோட பாட்டி எல்லாருமே 3 பேருமே ரொம்ப நல்லவங்க. உங்கள் அம்மா அப்பா அவரோட அம்மா அப்பா எல்லாருமே லீட் பண்ணுறது வந்து சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ மேரேஜுக்குமே கரெக்டாக அவங்க 3 பேருமே சேர்ந்து நல்லா இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி, ஆனால் ரொம்ப இல்லாமல் பிடிஎஸ் மெம்பர்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பிடிஎஸில் 7 பேருமே ஜின் இருக்காருன்னா அவரோட சேர்த்து அவரோட ஃபேமிலி இருக்கும், மித்த 6 பேரோட ஃபேமிலி. அப்போ ஜின்னு இப்போ ஜேகேவோட அம்மா அப்பா அந்த மாதிரி இப்போ எல்லாரோட அம்மா அப்பா மித்த 6 பேரோட அம்மா அப்பா அவங்களோட சிப்ளிங்ஸ் இவங்க மட்டும் வந்து மேரேஜ் அட்டன் பண்ணுற மாதிரி. அப்புறம் இவரோட அவங்க ஜின் அப்பாவோட பார்ட்னர்ஷிப்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி. மேரேஜுங்கிறது வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லாருக்கும். ஆனால் பொண்ணோட பிக் வந்து சென்ட் பண்ணலை. எல்லாருமே யார் பொண்ணுன்னு எல்லாருமே அவ்வளோ ஒரு டிஎம் பண்ணிகிட்டே இருக்காங்க. மற்றபடி வந்து எல்லாருமே இப்போ இன்ஸ்டாவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் மட்டும் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு எல்லோரும் அவங்களோட பேக் சைடு மட்டும்தான் வியூ வந்து காட்டுற மாதிரி மேரேஜ் நடக்குது. அதில் அந்த பேக் சைட் வியூ காட்டுற மாதிரி மட்டும் ஒரு கிளிக் எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க, ஜின்னுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்குமே செம்மையாக போயிட்டுருக்கு. அவர் டெய்லி வந்து கரெக்டாக கால் பண்ணிடுவார் ஜின். நல்லா பேசுவார். ஒரு 2 டேஸ் வந்து இங்கே இருந்திருப்பார். இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அவர் இருக்கிறாருன்னா அந்த இடத்துக்கே போக மாட்டேங்க. ஆனால் அவங்க தாத்தா தான் கூட்டிகிட்டு போய் ரொம்ப பயப்படுறாடா, கொஞ்சம் வெளில கூப்பிட்டு போன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. வெளில கூப்பிட்டு போனால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அழகாக இருப்பீங்க. பட் வந்து இந்தியன் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் லீக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் சொல்லியிருந்திருப்பாங்க, ஷீஸ் மை ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அதனால் அதுவுமே ரொம்ப அப்படி ப்ராப்ளமாக ஆகிற மாதிரி வந்து அப்புறம் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் வந்து ஆர்மி என்னோடய ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே எல்லா ஆர்மிஸுமே அவங்க நினச்ச மாதிரி ஓகே அப்போ நம்மள ஒரு ஆர்மி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. மேரேஜுமே அழகாக முடிஞ்சு அன்றைக்குமே ஃபர்ஸ்ட் நைட் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கோண்டா. வந்ததுமே கிஸ் பண்ணிவிட்டு அவர் சாஃப்டாக தான் லீட் பண்ணியிருந்திருப்பார். லீட் பண்ணி நல்லபடியாக முடிஞ்சிருந்துருக்கோம். அதோட சுபமாகவே நம்மளோட இந்த 1 ஷாட் வந்து நல்லபடியாக முடிச்சிக்கலாம். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கு 2 ஷாட் வேணும்னா கேளுங்க. 2 ஷாட் வந்து போடணும் அப்படின்னா அது கொஞ்சம் ஹாட் ஸ்டாண்டாக தான் இருக்கும்.
அப்படி ஓகேனா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஓகேவா? பாய் குட்டீஸ்.